படத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சார் இருக்க மாட்டார். இப்போ இங்கே இருந்தால் செம அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கே அவர் இறக்கணும். வெற்றி வந்துச்சு அப்படின்னாலும் அது ஹீரோவுடைய வெற்றி, அது தோல்வி வந்தாலும் அவங்க அதில் நின்று டோன்ட் வரி நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்மை ரெண்டு பேர்கிட்டே இருக்கும். திரைப்படத்தில் அவரை தாண்டி அடுத்து அனிருத் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லையா? நீங்கள் அனிருத் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து. அனிருத்துக்காகவே எடிட்டிங் பண்ணோம். சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுகிறார் ஒருத்தர், 100 மாநாடு போட்டால் கூட பத்தாது சார், அது ஒரே படத்தில் இருக்குது சார் அப்படின்னாரு. என்ன கணேஷ் சொல்கிறீங்கன்னொடனே, சார் இது வந்து சென்சார் வாங்கிட்டீங்கன்னா பயங்கரம் சார் அப்படின்னாரு. நீ தானப்பா வாங்கி தரணும், நீயே இப்படி சொல்கிறீங்க. அந்த பயம் எனக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சினிமா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக ஒரு இயக்கம் நம்ம பண்ணுறது முட்டாள்தனம்னா பர்சன்டேஜாக நம்ம கம்மி முட்டாள்தனத்தை எதிர்பார்க்குறோம் சினிமாவில், அவ்வளோதான். தமிழ் வந்து என்ன பண்ணுறதுன்னா நமக்கு தெரியாமலே நம்மளை பெட்டரான ஹியூமனாக வச்சுக்குது. இந்த திரைப்படம் இப்போ வெளியில் வந்தது தான் ரைட் டைமா அல்லது தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தால் ரைட் டைம் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் மோர் ரிலவெண்ட் இருந்திருக்கும் சார். பொய்கள் சர்வைவ் ஆகிறதே பியூட்டிஃபுல்லாக அப்படி தான் சார். அவங்க ஒரு பொய் பேசுகிறதோடு நிறுத்துறதில்ல, அவங்க பொய்யை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதை டிசிப்ளினோடு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த பொய்க்கு வந்து பயங்கர வேலிடிட்டி கொடுத்துட்டே இருக்கும். இதில் நிறைய அரசியல் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கட்சி சார்ந்த அரசியலும் அவர் நம்பக்கூடிய அரசியலும் பேசப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் விரும்பினாரா அல்லது இயக்குனரோட விருப்பமா? கரூர் இன்சிடெண்ட்டை பற்றியெல்லாம் பேசும்போது செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் வருத்தப்பட்டீங்க. யாராவது ஒருத்தர் என்ன ரீச் அவுட் பண்ணி கேட்டுருக்கலாமே நீங்கள் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை அதை டினை பண்ணணும் அப்போ தோணலையா இல்லை வேண்டான்ட்டாங்களா? இந்த எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு திரும்ப அந்த விஷயம் வரும்போது கோபமாகி நான் வந்து என்னை பேசவும் முடியல, இதை வந்து என்னால் ஃபேஸ் பண்ணவும் முடியல, நான் பேசாமல் சீட் வாங்கி நின்றுலான் இருக்கேன். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான முகங்களை சந்தித்து வருகிறோம். வணக்கம் நண்பர்களே. இந்த வார சிறப்பு விருந்தினர் ஒரு வெற்றி படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய திரு ஹெச் வினோத். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் வந்து முழுமையடையுதுன்னு சொல்லணும். நியூஸ் 18 மகுடம் விழாவில் தான் நீங்கள் முதல்ல ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றின அறிவிப்பை கொடுத்தீங்க. ஆமாம். அப்போ வந்து தலைப்பு இல்லை, ஆனால் திரு விஜய் அவர்களோட திரைப்படத்தை நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து இந்த படத்தோட வெற்றியோடு சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. எப்படி இருக்குது இந்த போஸ்ட்? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு பெரிய ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்குது. அது ஆடியன்ஸோடைய அந்த செலிப்ரேஷன்ஸு, நம்ம ஒரு கண்டென்ட் பேச விரும்பணும், அதோட ரீச்சு, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி அது கன்சீவ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். நான் ஒரு 100% அப்படி போயிடுச்சா அப்படின்னா அதில் சில கொஞ்சம் குறைகள் இருக்குது. பட் 98% வந்து நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸுக்கு போயிடுச்சு. ஆனால் நம்ம மகுடம் விழாவில் ஒரு மேட்டர் சொன்னோம், இது 200% தளபதி படம். ஆமாம், அது வந்து இருக்குது. ஆமாம், அதில் அந்த 200% தளபதி படம் நம்ம பண்ண ப்ராமிஸை 100% நிறைவேற்றிட்டோம். கேரக்டரே நீங்கள் தளபதியாக தானே வச்சிங்க? ஆமாம், அவரோட ஆமாம் பேராகவே நீங்கள் வந்து உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்கும்னா அந்த படம் அவ்வளோ பிடிக்கும். அதை நீங்கள் விசில் அடித்து கொண்டாடி கண் கலங்கி சிரித்து எல்லாத்துமா. ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம்லும் அவர் வரும்போது அதுக்கான ஒரு அந்த இல்லை, இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சார் இருக்க மாட்டார். அவர் அடுத்து எப்போ பார்ப்போம் அப்படின்ற அந்த ஸ்பேஸிங் வந்து தான் ஜனநாயகங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ இருந்துகிட்டே இருப்பார் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த கேப் விட்டு அவர் வரும்போது அந்த ஹை வந்து பயங்கரமாக இருக்கும். ஜனநாயகங்களில் வந்து அது வந்து பிளான்டு. ஒரு ஹீரோவோட வாண்ட் வந்து அதுக்கு வந்து ஹை ஜாஸ்தி ஆகணும். சில பேர் ரெஸ்ட்லெஸ் கூட ஆவாங்க, என்ன வெளிலனை காட்டிகிட்ருக்காங்க அது காட்டிகிட்ருக்காங்கன்ட்டு. ஆனால் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் ஹையாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோம். திரைப்படம் பார்க்கும்போது சிலரோட ஃபீலிங் அதுவாக தான் இருந்தது. ஆமாம், எங்கே இன்னும் அவரை வரல, ஏன் இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட்லேயே பிளான்டாக. ஆமாம், அது அந்த ஹீரோவுக்கு வாண்ட் ஒன்று வேணும், அந்த வாண்ட்டை பில்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா 11 நிமிஷம் சார் இருக்க மாட்டார் ஓப்பனிங்கில். ஆனால் அவர் வரும்போது அந்த 11 நிமிஷமும் சாரை பார்த்தா என்ன ஹை கிடைக்குமோ அது கிடைக்கும். அவ்வளோ கிளாப்ஸு. நான் நிறைய தேட்டரில் கேள்விப்பட்டது என்னென்னா, சீட்லேருந்து எழுந்து குதித்து கை தட்டின ஆளுங்க வந்து நிறையா.
ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வாண்ட் வரணும்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸில் ஹீரோ இல்லாமல் இப்போ இவர் வேணும், இப்போ இங்கே இருந்தால் செம அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே அவரை இறக்கணும். திரைப்படத்தில் அவரை தாண்டி அடுத்து அனிருத் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லையா? ஆமாம், நீங்கள் அனிருத் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து. அனிருத்துக்காகவே எடிட்டிங் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல அனிருத் போடுவார், இந்த இடத்துல இது பண்ணுவாருன்னு சொல்லி அவருடைய மியூசிக்ஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருப்பார்ல, அவர் விஜய் சாருக்கு பண்ணியிருக்காரு, ரஜினி சாருக்கு பண்ணியிருக்காரு, நிறைய பேர் ஆக்டருங்களுக்கு பண்ணதை எடுத்து ரெஃபரன்ஸாக போட்டு அவரை டெம்ப் பண்ணோம். ஓகே, இதான் உங்கள் மியூசிக்கு, இதுக்கு மேலே ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்தது தான் ராவணம்மா வண்டாடலாம். அந்த ரேப்புக்கு இப்போ எல்லாமே அவருக்கு வந்து ரெஃபரன்ஸ் அவரே, ஓகே, நீங்கள் வின் பண்ணணும் உங்களையே அப்படின்னு கொடுத்து அப்படி வாங்கினது அது. அது வந்து அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சது. ஆமாம், அவருக்கான ஒரு ப்ரெசன்ஸில் வரும்போதுமே ஆமாம், தியேட்டரில் பார்க்க முடியும். ஆமாம். அதாவது விஜய் சார் நடந்து வரும்போது விஜய் சார் மட்டும் தெரிய மாட்டார், ஷேடோவில் அனிருத்தும் தெரிவார், அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அது இவர் அந்த படப்பிடிப்பின் போது இதை ரியலைஸ் பண்ணாரா யார்? விஜய் சாருக்கு இந்த சாங் இது இப்படி தான் இருக்குது, இதோட டெம்போ இது அதில் வந்து கன்வின்ஸாக இருந்தார். விஜய் சாருக்கு வந்து ஒரு விஷயம் இது சரியாக வருமா, இது மக்களுக்கு பிடிக்குமான்றதில் எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டி இருக்குது. நான் இன்னும் சொல்லணும்னா என்னை விட பயங்கர கிளாரிட்டி இருக்குது. ஒரு டைரக்டரை விட ஒரு ஆக்டருக்கு பயங்கன்னா அவர் ஒரு 68 படம் பண்ணி 69வது படம் பண்ணுறாரு. அவர் ஒரு கதையை திரும்ப திரும்ப கேட்குறவர், கேட்டு அது எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கன்வெர்ட் ஆகுது, ஆகாமல் போகுது, அது தேட்டரில் எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஆகாமல் போகுதுன்ற டேட்டா அவர்கிட்ட 68 பட டேட்டா இருக்குது. என்கிட்ட வெறும் 5 படம் டேட்டா தான் இருக்குது. ஸோ அவர் வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ். வெறும் 68 படம் அவர் நடித்த படம் மட்டும் இருக்குது. இப்போ அவர் நடிக்காமல் 100 படத்துக்கு மேலே இருக்கும். அந்த படமெல்லாம் ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆகி ஓடியும் ஓடாமலும் போயிருக்கும். அதில் அவர்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. ஸோ அப்போது அவருக்கு எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டி இருக்குது. அவர் எடுக்கும்போதே ஒரு விஷயம் சரியாக இல்லை, போர் அடிக்குது அப்படின்னா அதை நாசூக்கா ஒன்று நம்மக்கிட்ட வந்து இது உனக்கு ஓகேவான்னு கேட்பாரு, நம்ம ஸ்ட்ராங்காக ஓகேன்னா விட்ருவார் டைரக்டர் கால். அப்படி ஓகே இல்லை அவருக்கு, அப்போவும் அவருக்கு மனசு இதுவாக இருந்ததுன்னா அப்போது ஒரு அசிஸ்டன்ட் என்ன சார் ஏதாவது அப்படின்னு கேட்டான்னா அப்போ அவன்கிட்ட கன்வே பண்ணுவார், இது இப்போ சரியாக வருமாடான்னு போது அவன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான், இதான் சாரோட ஐடியான்னு கொடுப்பான். அப்படின்னா அவர் விட்டுருவார். அப்போது அவருக்கு அதுலேயும் ரொம்ப டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபைனலாக ஒரு படம் காட்டுவோம்ல, அப்போ வந்து இருந்தால் இதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம தேவைன்னா நம்ம அதை ட்ரிம் பண்ணிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு எது நல்லா வரும், எது நல்லா வருன்றதில் எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டி இருக்குது. குறிப்பாக கமர்ஷியல் படத்தில். அதுவும் பயங்கரமான மேட்ரு என்னென்னா, நான் நிறைய வேந்த மேட்ரு என்னென்னா, இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்றதுல ஒரு முரண் ஒன்று இருக்குல்ல சார். அதாவது நமக்கு என்ன தோணும், இதெல்லாம் எத்தனை வாட்டி பார்க்கறது, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் சில சமயம். ஆனால் அவருக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும். நேற்று நைட்டு ஒரு 3 லேடிஸை நான் பார்க்குறேன் சாப்பிட போகும்போது. அவங்க வந்து எதை நம்ம அப்படி நினச்சோமோ அதுதான் சார் இந்த படம், அதுக்கு தான் சார் இந்த படத்தை பார்த்தோம், அதுக்கு தான் சார் என் குழந்தைங்கள பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறேன்னு பேசுகிறாங்க. அப்போது அவருக்கு எவ்வளோ தூரம் மக்கள் பற்றின புரிதல் இருக்குன்றது எனக்கு இன்னும் அந்த அவரை பற்றின ஆச்சரியம் டே பை டே க்ரோ ஆகுது. சினிமாவில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக இருக்கும்போதே அந்த கணிப்பும் சரியாக இருந்தால் தான் சரியான படங்களை தேர்ந்தெடுக்க முடியும்னு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 90s தான் அவரோட ஸ்ட்ரென்த். அவர் உள்ள என்ட்ரி ஆகி அவருடைய திரைப்படங்கள் வெற்றிகளாக நிறைய வந்தது அப்படின்னு. ஆனால் ஜென்சி கிட்ஸோட அந்த வேவ் லென்த்தும் இருக்குது. அப்போ அந்த மூடும் அவர் சரியாக ஜட்ஜ் பண்ணுறாரா? அது ஆமாம் சார். என்னென்னா அவர் வந்து இப்போ நம்ம இந்த 1% கிளப் 10% கிளப்லாம் பேசுவோம்ல சார். ஒரு 10% கிளப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க டெசிஷன் மேக்கிங்கில் அப்படின்னு. அப்படி நிறைய ஆக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸே ஆகாத ஆக்டர்னு பார்த்தா விஜய் சார் தான் எடுத்துக்கணும். அவர் வந்து அவருடைய சீரியஸ் ஆஃப் ஃபிலிம்ஸில் அவர் நடுவில் துண்டாக பண்ண படம் துப்பாக்கி மட்டும்தான். அவருடைய மற்ற படங்களை விட கமர்ஷியல் டோன் மாஸ் கிளாஸ் ரெண்டும் இருக்கும். கரெக்ட். ஸ்டோரி ஓரியன்டான மாஸ் தான் இருக்கும், அதுவும் கிளாஸாக இருக்கும். மற்ற படங்கள் எல்லாமே அவர் மூடிலான படங்கள் தான். இப்போ லாஸ்ட்டாக இந்த லியோ வேணால் அதில் இருந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ கூட அவருக்கு அதை நான் விரிவாக பேச வரும்ல. ஸோ அவருடைய கணிப்பு பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா அவர் மாற்றிக்கவே இல்லை. ஓகே, வெளி உலகம் எல்லாமே இதெல்லாம் அவுடேட்டட், ஓகே இதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு பேசினா கூட அவருக்கு ஒரு கணிப்பு இருக்குது, அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதில் போயிட்டே இருந்ததுனால தான் அவருடைய ஆடியன்ஸ் டே பை டே ஒருத்தன் பிறந்து 5-6 வயசுக்குள்ளே அவர் ஃபேனாக மாறிடுறான். ஏன்னா டிவியில் அவர் பாட்டை பார்த்து சாப்பிட்றான், அவர் பாட்டை பார்த்து ஆடிடுறான். அப்போ அவனை அடிக்கடி கேட்குற ஒரு ஃபேமிலிக்கு வெளியிருந்து ஒருத்தர் பேர் அடிக்கடி அவர் ஃபேமிலியில் உச்சரிக்கப்படுதுன்னா அது விஜய் சாரோட பேர்.
அப்போ அவர் உச்சரிக்கப்பட்டு ஃபேமிலி மெம்பர் ஆயிடுறாரு. ஸோ அப்போ ஜென்சி கிட்டும் அதுலேருந்து தானே சார் வரான். ஸோ அப்போ அவன் நேச்சுரலாக ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறான். ஓகே, இவர் நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு அண்ணன், நம்ம வீட்டு புள்ள, இவர் என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்கும். அந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே அவர் வந்துடுறாரு. ஸோ அதனால் அது ஜென்சி இல்லை, இப்போ ஜென் ஆல்ஃபா வந்தாலும் வந்துடுவாருன்னு தோணுது எனக்கு. ஸோ அனிருத் அல்லது மற்ற டெக்னீஷியன்ஸ் இந்த சாய்ஸ் எல்லாம் யாரோட சாய்ஸ், உங்களோட? சார், ஒரு ஹீரோ கமிட் ஆன உடனே அடுத்து மியூசிக் டைரக்டர்னால் நம்ம எல்லாரும் போய் தேடுறது அனிருத் தான். அனிருத் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கேட்குறீங்களா, அனிருத்தும் ஒரு ஹீரோவாக இருக்கார் இந்த படத்தில். அதுதான் மெயின் ரீசன். சம்டைம்ஸ் நம்ம ஒரு கதை எழுதும்போது பிடிச்சி தான் எழுதுவோம், படம் பண்ணும்போது பிடிச்சி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் அதில் ஒரு ஹீரோவை எலவேட் பண்ணுறது இருக்குல்ல சார், ஒரு சவுண்டு ரொம்ப முக்கியமான எலமெண்ட் இல்லை சார். அந்த முக்கியமான எலமெண்ட்டுக்கு அனிருத் வேணும் அப்படின்றது யுனானிமஸ் சாய்ஸு. ஓகே, ஏன்னா அவருக்கு சார் கூடயும் பயங்கர ரேட்டு கொடுத்தவர், எனக்கும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அப்புறம் கேமராமேன் வரும்போது என்னென்னா, ஒரு ஆக்டரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் ஃபேஸில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், வாக்கில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ், இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணும். ஒரு புது கேமராமேனை கொண்டு வரும்போது அவங்க ஃப்ரேமை மட்டும் பார்ப்பாங்க, ஃப்ரேம் அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது ஆக்டரையும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஹீரோ எந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா, அந்த கேமராமேன் அவருக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்ப்போம். அப்போ அவர் கூடயும் என் கூடயும் ஒர்க் பண்ண மியூச்சுவலாக இருந்த சத்யாவை கொண்டு வந்தோம். ஆர்ட் டைரக்டர் வந்து எனக்கு மிலனோட ஒர்க் பண்ணேன், துணிவு. அவர் ரொம்ப நம்மளால் யோசிக்க முடியாத மாதிரி ஒன்று நடந்துருச்சு அவருக்கு. ஸோ அப்போது அடுத்த சாய்ஸாக இருக்கும்போது எனக்கு ஜனநாதன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார், செல்வா சார் மதராசப்பட்டினம் ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்காக இருந்தது. அப்போது ஹீரோ பண்ணியிருந்தார் லாஸ்ட்டாக. அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் டைரக்டர்னு கேள்விப்பட்டு அப்படி ஓகே. ஸோ அதுக்கடுத்து எடிட்டருமே ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஹிட் படங்கள் நிறைய பண்ண பிரதீப்ன்ற பையனை வந்து கொண்டு வந்தோம். ஸோ அப்படி இது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். நம்ம ஆனால் ஒரு வார்த்தை நம்ம வந்து ஆக்டரோட கலந்துப்போம். ஏன் கலந்துப்போம்னா, அவங்கக்கிட்ட ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்பாட்டில் கொண்டு போய் எம்பேரஸ் பண்ணக்கூடாது இல்லை. ஏன்னா ஒரு குட் டீம் ஒர்க்குன்றது அதான் பார்க்குறேன். நானே எல்லாம் அப்படி கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக டிஸ்கஷன் இருக்கும், அதாவது ஒரு இன்டிமேஷன் இருக்கும். ரைட், ஓகே ஓகே. அதை பற்றின ஒரு இது, ஒரு ஆலோசனையோ இல்லை அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நடந்து அதுக்கப்புறம் அதாவது நான் சொல்கிறது ஒரு பேசிக் இன்டிமேஷன் இருக்கும். இந்த படம் வந்து இப்போ வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான் அது. நிறைய இடங்களில் வந்து அரசியல் இருக்குது, அரசியல் தான் பேசுகிறாரு. அது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். நீங்கள் வந்து அது வந்து இந்தியாவுக்கான அரசியலை பேசுகிறாரு, இந்தியா என்னவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு தேர்தலோடு ஒட்டி வந்த ஒரு திரைப்படங்கிறதுனால அதோட கனெக்டடாகவே இருந்துச்சு. இந்த திரைப்படம் இப்போ வெளியில் வந்தது தான் ரைட் டைமா அல்லது தேர்தலுக்கு முன்னாடி வந்தது தான் ரைட் டைம் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் மோர் ரெலவெண்ட் இருந்திருக்கும் சார், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜனங்க எப்படி யோசிக்கணும், எப்படி யோசித்து ஓட் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட பேசிக் ஐடியா. ஒரு ஓட்டிங் நாளில் தொடங்கி ஓட்டிங் நாளில் முடிகிற படம் அது. ஸோ அப்போ ஓட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெலவன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த படத்தில் என்ன நடக்கணும்னு நினச்சோமோ அது வந்து நடந்துருச்சு. ஸோ அப்போது இப்போ ரெலவன்ஸ்ன்றது டைம் மிஷினில் போய் ரெலவென்ட் பண்ணிக்கிறது தான். ஆனால் அதுதான் கேட்குறேன். இப்போ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்கும்போது இந்த திரைப்படத்தை ரிசீவ் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி இது ரெண்டு விதமான கருத்து வந்திருக்கலாம். என்னப்பா இது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா, இல்லை இது ரொம்ப கொஞ்சம் ஹைப் கொடுக்குறாங்களோ அப்படின்னு கூட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்திருக்குன்னு எனக்கு தனிப்பட்ட ரீதியாக முன்னாடி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி இது இப்போ சந்திக்கிற விமர்சனத்தை விட இன்னும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்கோம். ஏன்னா எலெக்ஷன் வெறியில் இருந்திருப்பாங்க எல்லாரும், போட்டு நாலா பக்கமும் அட்டாக் நடந்திருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் எனக்கு அப்படி ஒரு டைமில் ரிலீஸ் ஆகி அது டிஸ்கஷன் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இதே ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா நான் இந்த இப்போ ரிசல்ட்டை விட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் நமக்கு தெரியாது, மேபி ஒரு அரசியல் மாற்றத்தில் இதுவும் ஒரு பங்கு. ஆமாம், இது ஒரு அணில் வேலை மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னு ஆயிருக்குமோன்னு சந்தோஷமாக. இப்போ வந்து அந்த பாயிண்ட்டே இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேர்வெல் மூவி மாதிரி, ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த டோனில் தான் நான் பார்க்குறேன். அந்த கடைசியாக அவரோட திரைப்படங்களில் இருந்த ஷார்ட்ஸ் ஒரு 1 minute அந்த மாதிரி 40 seconds வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐடியா படம் முடிக்கும் போதே சரி இது கடைசி திரைப்படங்கிறது முடிவு பண்ணிங்களா? இதில் இந்த படம் முடிக்கும்போது ஒரு பிளாக்கில் வச்சு தான் எண்ட் கிரெடிட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். முடிக்கும்போது அப்போ என்னென்னா, ரூட்லேருந்து சாருக்கு ஒரு ஒன் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணாங்க. அப்போ அதுக்கு அணி ஒரு சாங் கொடுத்துருந்தேன்.
அந்த சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து அது வந்து என்னோட ஐடியா இல்லை. அது வந்து அவங்களோட ஐடியா தான். இது இப்போ என்ன நல்லாயிருக்கும் பிரதர் குறிப்பாக சொல்லணுன்னா ஃபேன்ஸோட ஐடியா அது. அந்த ஃபேன்ஸோட சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து அவங்க வந்து இந்த கத்தி சென்ட் ஆஃப் சாங் வேணும், கத்தி சென்ட் ஆஃப் சாங் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒருத்தர் 2 பேர் கேட்டால் பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான ஆளுங்க கேட்ட உடனே அவங்க அதை நோட்டிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து கடைசியாக அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வினோத், நான் அறிந்த வினோத் வந்து ரொம்ப அதிகமாக வாசிக்கிற ஒருத்தர், டெப்த்தாக திங்க் பண்ணுற ஒருத்தர், தனிமையை விரும்புகிற ஒருத்தர், இப்படிலாம் இருக்க ஒருத்தர். ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக ஒரு படத்தை பண்ணும்போது அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அது எப்படி இருந்துச்சு? அது ஜாலியாக தான் சார் இருக்கும். சரி சார், இந்த டெப்த்தோ திங்கோ என்னென்ன சார் ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதில் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு கதை சொல்கிறது அப்படின்னா எனக்கு கஷ்டம். சதுரங்க வேட்டையில் கூட ஒரு 2.5 மணி நேரத்துக்கான கதை இருக்காது. ஒரு துண்டான கதைகள் ஒரு கேரக்டரால் தொகுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தீரனும் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற சம்பவங்கள் அதில் ஒரு ட்ராமாவை உருவாக்குது. நம்ம வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரியல் சம்பவம் இருக்குது, அந்த ரியல் சம்பவத்தை என்னால் திரைக்கதை ஆக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ரியல் சம்பவத்தில் இருக்கிற வெயிட்டேஜை பொறுத்து நமக்கு விஷயங்கள் மாறும். பட் இன்டென்ஷன் எல்லா 5-6 ஃபிலிமுக்குமே ஒரே இன்டென்ஷன் தான். இதில் ஜனங்களோட என்ன உரையாட போகிறோம் அப்படின்றது தான் அது இன்டென்ஷன். ஆனால் அந்த நமக்கு கிடைக்கிற அந்த பேஸை பொறுத்து நம்மளோட ஒர்க்கோடைய அப்ரிஷியேஷன் மாறுது. அவங்க வந்து அதுதான் சூப்பர், இதுதான் சூப்பர்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நமக்கு என்ன பேஸ் கிடைக்குதோ அந்த பேஸை நம்ம வந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணுறோம். இப்போது வலிமை வந்து மிஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கதைக்கு ட்ராமா தேவை, அதை நான் பண்ணல, அது மிஸ் ஆயிடுச்சு. மற்ற கதைகளில் அந்த ப்ராப்ளம் எனக்கு வரல. துணிவுலாம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கான ஒன்று இருக்கும். இது வழக்கமாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இந்த கேள்வி திருப்பி. அப்போ 2 டாப் ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் திரு அஜித் அவர்களோட தான் நிறைய படங்கள், உங்களோட படங்கள்லேருந்து எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தாலும் நிறைய நாட்கள் வேலை பண்ணது அப்படின்னு இருக்கும். இவருக்கும் போகும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாகவோ இல்லை ப்ரெஷராகவோ இருந்ததா? ஏன்னா இந்த கம்பேரிசன் வரும் இல்லை, அது நமக்கு அப்படி பர்சனலாக தோணாது. 2 பேர்கிட்ட வேலை செஞ்ச ஹீரோன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போடும்போது தான் நமக்கு அது தோணும், ஓகே அப்படி ஒன்று இருந்திருக்கா அப்படின்ட்டு. பட் சார் எல்லாருக்குமே வே ஆஃப் இதில் என்ன அப்ரோச்சில் எப்படி இருக்கும் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அப்ரோச்? 2 பேரும் ஒரு ஒத்துமை என்னென்னா, 2 பேரும் அவங்களே டிசிஷன் எடுப்பாங்க. யார் வேணால் நீங்கள் சொல்லலாம், இது பண்ணிக்கோங்க சார், அது பண்ணிக்கோங்க சார்லாம் சொல்லலாம். பட் டெசிஷன் மேக்கிங் ஃபைனலாக ஓகே எஸ் நோ அதுதான் அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த எஸ் நோ சொல்லிவிட்டு அதுக்கான பொறுப்பையும் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த 2ம் அவங்களுக்கு இருக்கிற அதுக்கான பொறுப்பை எடுத்துடுறாங்க. ஒரு வெற்றி வந்துச்சு அப்படின்னாலும் அது ஹீரோவுடைய வெற்றி, அது தோல்வி வந்தாலும் அவங்க அதில் நின்று டோன்ட் வரி நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்மை 2 பேர்கிட்டே இருக்குது சார். ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டு. அவர் வந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணுவார் அஜித் சார், இவர் வந்து அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுவார். இது வந்து இந்த கதை நல்லா வந்துச்சுன்னா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு டைரக்டர் இருக்கான், அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா கூட அது அவருக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நீ டைரக்டரு, உன்னுடைய கதை, அது நான் ஒர்க் பண்ண போகிறேன், உன்னுடைய பர்சனல்குள்ளே நான் வரமாட்டேன். அஜித் சார் வந்து அதில் ஒரு பியூரிட்டி எதிர்பார்ப்பார். ஒரு குட் மேனாக இருக்கணும், ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும், அப்போ தான் அவனால் ஒரு ஒழுங்கான வேலையை செய்ய முடியும் நம்புவார். 2 ப்ராசஸுமே ஒர்க் ஆகிருக்கு. 2 ப்ராசஸ்லேயும் அவுட் வந்திருக்கு. ஆமாம், அதுவும் வந்திருக்கு. இப்போ இந்த ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி தேர்தல் நேரங்கிறதுனால பல சர்ச்சைகளையும் அது சந்திச்சது. ஒன்று மெயினாக சென்சார் தள்ளி போயிட்டே இருக்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு ஆக்டராக அவருக்கு கடைசி படம் அதெல்லாம் இருந்தாலும் கூட ப்ரொடியூசருக்கு ப்ரெஷர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒரு இயக்குனருக்கான ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும்ல, அந்த படம் வெளியில் வர முடியல அப்படிங்கிறது வந்து. இல்லை சார், எனக்கு வந்து சென்சாரில் பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற பயம் வந்து படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்ரேஸ் ஆஃப் ஃபியர் இருக்கும். அதாவது ஒரு அரசியலில் இருக்கார், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களோ, ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் பேசுகிறதும் பாலிடிக்ஸ் அந்த. ஆமாம், ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி எம்ஜிஆர் சாரோட படம் இருக்குது, அவருக்கு படத்துக்கு ரிலீஸுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்படி பிரச்சனை வருமான்ற டிஸ்கஷன் சோஷியல் மீடியாவிலே இருக்குது. எம்ஜிஆரை தொட்ட மாதிரி இவரை தொட்டிங்கன்னா இவர் பிறல் ஆகிடுவார் அப்படின்றதும் இருக்குது. அப்போ இவங்களுக்குலாம் என்ன தோணும், அது தப்பாக பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க, பவரில் இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ அப்போ இருக்குது பயம், அந்த இருக்குது, அந்த பயமும் இருக்குது, இல்லாமல் இருக்குது, சேர்ந்து தான். ஆமாம். ஸோ அப்படியே போகும்போது எனக்கு ஷூட் பண்ணும்போதெல்லாம் தெரியல, ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. ஓகே இந்த இடம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இது ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் ஷூட் பண்ணுறோம். ஆனால் அந்த படம் முடிஞ்சு சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுகிறாரு ஒருத்தர், கணேஷ்னு ஒருத்தர் எழுதுகிறாரு.
அவர் வந்து வழக்கமாக அவங்க ஒரு ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கல்ல சார். ஸோ அப்படி எழுதும்போது அவர் வந்துட்டு மெதுவாக என்கிட்ட வந்துட்டு சார் முடிச்சிட்டேன் சார் சென்சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அவங்க கருத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம வெளியே சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா உடனே என்ன கணேஷ் படம் எப்படி இருக்குன்னொடனே சார் தப்பாக எடுத்துக்காதீங்க 100 மாநாடு போட்டால் கூட பத்தாது சார் அது ஒரே படத்தில் இருக்குது சார் அப்படின்னாரு. என்ன கணேஷ் சொல்கிறீங்கன்னொடனே சார் இது வந்து சென்சார் வாங்கிட்டீங்கன்னா பயங்கரம் சார் அப்படின்னாரு. நீ தானப்பா வாங்கி தரணும் நீயே இப்படி சொல்கிறீங்க. அந்த பயம் எனக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஒரு வேளை சென்சாரில் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் ஸ்டார்ட் ஆகி நான் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் சென்சார் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். சர்ப்ரைசிங்லி சென்சாரில் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு திமேட்டிக்கலி நோ இஷ்யூஸு, எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை படத்தில். கொஞ்சம் 2-3 ஏரியாவில் வயலண்ட் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிட்டா UA 16+ கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் கட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஒரு 40-50 கட்ஸ் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் ஹானர் பண்ணி தான் கொண்டு போனோம். அப்போ தான் எங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகலை. ஓகே. ஸோ அங்கேருந்து இப்போ எல்லா கேஸும் நடந்தது. ஆன்டி நேஷனல் இருக்குது, அது இருக்குது, நிறைய வந்தது. ஆமாம், அதெல்லாம் ரீசன். அதுதான் நான் சொல்கிறது. சென்சார் கொடுத்துட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க எல்லாமே. அதாவது சென்சார் கொடுத்துட்டாங்கன்னா சென்சாரோட கட்லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சைன் அங்கே படம் பார்த்த மெம்பர்ஸும் சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ண பிறகு அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்னா அது ஏதோ ஜொமோட்டோவோ என்னமோ அப்படி ஒன்று சென்சாரில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை. அப்படி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஜொமோட்டோவாக எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம் எடுத்து அதுக்கு ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் இங்கிருந்து கிளம்பி அங்கே போய் நேரில் லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு, கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மெயில் கூட இல்லாமல், ஏன்னா எது எல்லாத்துக்குமே எவிடன்ஸில் மாட்டிக்கூடாதுன்னு அது அந்த மாதிரி அதெல்லாம் தான் டவுட் கிளப்பிச்சு. ஓகே, இது வந்து ஏதோ வெல் ஆர்கனைஸ்டோ. இப்போ என்ன இது வந்து இப்போ மற்ற கிரியேட்டர்ஸ்க்கும் வினோத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, அவர் வந்து சமூகத்தை ரொம்ப ஆழமாக பார்க்குறவர். சில நேரங்கள் நான் பார்த்துருக்கேன், வேறு சில கிரியேட்டர்ஸ், ஃபிலிம் டைரக்டர்ஸு, அவங்க சினிமா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், சினிமா உலகம் தான் தெரியும், வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருந்திருக்கு. அப்போது நீங்கள் வெளியில் நடக்கிறதையும் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள், அரசியலாக என்ன நடக்குது, என்ன மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ இதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி இது வரும் அப்படின்னு நினச்சிங்களா? அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு? அதான் சொன்னேன் சார், எங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஓகே. அதே சமயம் இப்படி ஒருத்தரை தொட்டு அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்றதும் இருக்குது. ஸோ அப்போ தொட மாட்டாங்க அப்படின்ற தைரியமும் இருக்குது. ஓகே. இப்படி 2 பக்கமும் ஜெகில் ஆகும்போது படம் கிட்ட வர அந்த ஃபியர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி அது போனோடனே எங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் கம்ப்ளீட் ரிலீஃப் வந்துருச்சு. ஓகே. ரிலீஃப் வந்து நாங்கள் ஆடியோ லான்ச்செல்லாம் போய் என்ஜாய் பண்ணி வாவ் லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட்யா அப்படின்லாம் இருக்கும்போது தான் அந்த மெதுவாக அந்த மறுபடியும் அந்த ஃபியரை வந்து 10x கொடுக்க ஆரம்பிச்சு அது டெவலப் ஆயிடுச்சு. இப்போ கரூர் இன்சிடெண்ட்டை பற்றியெல்லாம் பேசும்போது செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் வருத்தப்பட்டீங்க, யாராவது ஒருத்தர் என்ன ரீச் அவுட் பண்ணி கேட்டுருக்கலாமே நீங்கள் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை அதை டினை பண்ணணும் அப்போ தோணலையா? இல்லை வேண்டாம் நான் டினை பண்ணணும்னு நினச்சேன். ஓகே. நான் பேசணும்னு நினச்சேன். சரி. அப்போ எனக்கு அட்வைஸாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, நான் வந்து பேசும்போது ப்ரொடக்ஷனில் பேசும்போது நீங்கள் ஒரு டினை பண்ணி ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே. ஏற்றுக்கிட்டா உதாரணத்துக்கு ஒரு பேட்டியில் கூட நான் போயிருந்தேன்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என் ஃபோனை ட்ரேஸ் பண்ணலாம், என் வீட்டை செக் பண்ணலாம், CCTV செக் பண்ணலாம், என் சுற்றி இருக்கிற வீட்டில் விசாரிக்கலாம். எனக்கே 10 ரூட்டு தோணுது, உங்களுக்கு எவ்வளோ ரூட்டு தோணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போயிருக்க மாட்டீங்க சார். கேரவேன் உள்ள உங்கள் டீம் இருந்திருந்தா, உங்கள் டீம் ஹெலிகாமில் ஷூட் பண்ணியிருந்தான்னு கேட்டாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் அது இல்லையே. கம்ப்ளைண்ட் நானே உள்ளே உட்காந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணேன், நானே டைரக்ட் பண்ணுன்றது தானே கம்ப்ளைண்ட்டு. ஸோ நீ ஒன்று சொன்னீன்னா அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சொன்னீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க. கடைசியாக அங்கேருந்து ஒரு அட்வைஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தது. உன்னுடைய பர்சனல் லைஃப்குள்ளே வருவாங்க. ஏன்னா இது அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, நீ அவங்க பிஸ்னஸை இன்டர்ஃபியர் பண்ணுற, அப்போ உன்னை திருப்பி கொடூரமாக தாக்குவாங்க. உன் மேலே சாஃப்ட் கார்னர், இவன் நல்ல பையன், இவன் சிம்பிளான ஆள் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க உன்னை பர்சனலாக செதிலாக சிதைப்பாங்க. இதை எடுத்துக்கோ. ஜனங்க வந்து இது சொன்னதை பெரும்பாலான ஆளுங்க நம்பலை, கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க, அவங்களுக்கும் ஒரு காலத்தில் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. நானும் பொறுமையாக இருந்துட்டேன். ஆனால் எனக்கு அப்பப்போ தோணும், இன்னும் இதுவாக சொல்லணுன்னா, நான் ஒருத்தருக்கு இந்த எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு திரும்ப அந்த விஷயம் வரும்போது கோபமாகி நான் வந்து என்னை பேசவும் முடியல, இதை வந்து என்னால் ஃபேஸ் பண்ணவும் முடியல.
நான் பேசாமல் சீட் வாங்கி நின்றுலான் இருக்கேன், நின்னா பேசலாம்ல அப்படின்னு கோவம் வரும்போது அவர் சிரிச்சுட்டே சொன்னார், அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு 3 நாளோ 2 நாளோ இருக்குது, ஸோ நம்ம ஒரு மினிஸ்டர் தமிழ்நாடு ஒரு அது நம்ம அதை பண்ணிருக்க முடியாது சார், நம்மளால சுத்தமாக முடியாது. நீங்கள் வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு டிப்ரெஷன் அது ஏன்னா உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ சினிமா மட்டுமே இருக்கிற ஒரு கிரியேட்டருக்கு வந்து இந்த புற உலகம் என்னங்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த விமர்சனங்கள் அதெல்லாம் கூட அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. நீங்கள் ஒவ்வொரு நாள் செய்தியை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர், என்ன நடந்துட்டு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் பார்க்குற ஒருத்தர்ன்றதுனால அது வந்து ஒரு அழுத்தமாக இல்லை. எனக்கு அந்த அழுத்தத்தில் என்னென்னா, நம்ம சில பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல சார், இவர் ஒரு நல்ல ரேஷனல் திங்கர், இவர் வந்து சொசைட்டிக்கு இப்படி ஒன்று பண்ணுறாரு, இந்த சேனல் நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க, அவங்களே அதை பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் வருது. அப்போது இது என்ன இவங்களே இதை பண்ணால் அப்புறம் யார் தான் ட்ரூத்தை பற்றி யோசிக்கிறது அப்படின்ற பயம் வந்தது எனக்கு. இதில் நிறைய அரசியல் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கட்சி சார்ந்த அரசியலும் அவர் நம்பக்கூடிய அரசியலும் பேசப்பட்டிருக்கு. அவர் விரும்பினாரா சிஎம், இப்போ சிஎம் விஜய் அவர்கள் விரும்பினாரா அல்லது இயக்குனரோட விருப்பமா? அவருடைய ஆசையே அது இல்லை, கம்ப்ளீட்லி அது என்னோட ஆசை. அந்த என்னோட ஆசையும் நான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லேருந்து தான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி ஒரு கத்தி சாங் மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது, ஒரு நடிகர் விஜய் சார் வந்து இதை ரீமேக் பண்ண சொல்லியிருந்தாருன்னா நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன், தேவையும் படல. ஆனால் ஒரு பொலிட்டீஷியன் தலைவர், அவர் போகிற இடமெல்லாம் கொடூரமான ஒரு ரெசப்ஷன் இருக்குது, ஒரு பயங்கர ஆன்டிசிபேஷன் இருக்குது அவர் என்ன ஆகிறாருன்னும் போது, அப்போ அதில் சுத்தமாக பொலிட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து சுத்தமாக ரெலவெண்ட்டாக இருக்காது. அப்போது அதில் அரசியல் வேணும். என்ன அரசியல் பேசுகிறது? இப்போ இந்தியாவுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னா, எனக்கு தோணுன அரசியல் வந்து இது. இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு 4 பேர் கூடனா ஒரு இணக்கமான பேச்சு இல்லை, எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுறோம், ஒருத்தன் நார்த் இந்தியான்றதையோ ஒருத்தன் வேறு ஊருக்காரன்றதையோ இல்லை மொழியோ ஜாதியோ, இப்படி ஒரு இணக்கம் இல்லாத சூழல் உருவாகிறது வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நிகழ்த்தப்பட்டுகிட்டே இருக்குது. வரலாற்று ரீதியான பொய்யை பரப்புறது அல்லது வரலாற்று ரீதியான உண்மைகளை வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஹேட்டை பரப்புறது. இப்போ ஒரு வரலாறு எப்படி எடுத்துக்கிறது? ஒன்று நடந்திருக்கு, நம்ம ஒரு பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ்காரன் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்த மொனார்கி ஐடியாஸ் வேறையாக இருக்குது. அப்போது எவன் சண்டை போட்டு பிடிக்கிறானோ அவனோட தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த வரலாறுலாம் கொண்டு வந்து இப்போ பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வரும்போது ஓவராலாக எனக்கு தோணுது என்னென்னா, இப்படி உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கான்னா ஏராளமான நாடுகள் நடந்திருக்கு. ஏராளமான நாடுகள் நடந்து அங்கே என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகள் கொடூரமாக அழிஞ்சு போயிருக்கு. அங்கே பல லட்சம் மக்கள் செத்து போயிருக்காங்க பசி இல்லாமல், அதாவது அவங்களுக்கே தெரியாமல் செத்து போயிருக்காங்க. எப்படின்னா, ஒரு சண்டைன்னு ஒன்று வந்த பிறகு அந்த நாட்டில் கல்வி காலி ஆகிடுது, ஸ்கூல் நடத்த முடியல, ஸ்கூலுக்கு காசு கொடுக்க முடியல. ஸ்கூல் இல்லாமல் போனோடனே ஒரு 10 வருஷம் ஒருத்தன் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அடிப்படை அறிவு இல்லாமல் போயிடுது. சாப்பாடு இல்லாமல் போகும்போது அவன் வைலன்ஸ்க்கு ஈஸியாக போயிடுறான், வைலன்ஸ் தொழிலாக மாறிடுது. ஸோ இப்படி ஆகும்போது இந்த ஃபியர் வந்து எனக்கு பயங்கரமாக ஆரம்பிச்சது. இது நம்ம நாட்டில் நடந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு தேவை யுனைட்டி, அதை பேசிடுவோம். விஜய் சார் வச்சு பேசிட்டோம்னா அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, எது வேணா இருக்கட்டும், ஆனால் அதை விஜய் சார் பேசிட்டாரு, அது எங்கே போய் அது வந்து 10 வருஷமோ 20 வருஷமோ அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப மக்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எவனா ஒருத்தன் இந்த படம் சரியில்லைன்னு திட்டினா கூட ஏன்னு அந்த ட்ரேஸ் வரும் அப்படின்னு யோசிச்சு அதை நான் வச்சுட்டேன். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா நம்ம ஸ்ட்ரென்த். ஆமாம், அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதை எடுத்து வந்துறீங்க. ஆமாம், அது 2வது பாதியில் இருக்குது. ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு பொண்ணு, ஒரு பெண் குழந்தை வளரணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து வர்றது, அது அவரோட விருப்பமாக இருந்ததா? அதனால தான் அந்த படம் அவருக்கு பிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ப்ரொடெக்டர் வந்து எப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து அந்த அவருக்கு அடிப்படையிலே அந்த உமன் எம்பவர்மெண்ட் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. பெண்களோட அவருக்கு இருக்கிற அந்த அன்பு, ஒரு வைஃபை ஷேரிங் மாதிரி ஒரு லவ் ஷேரிங் வந்து இருக்குது. ஒரு எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து அவர் பேரை வந்து பச்சை குத்திக்கிறதாகட்டும், அவருக்காக என்ன வேணால் பண்ணுறதாகட்டும், அப்படி வந்து அவருக்கு இருக்குது. அது காரணம் என்னென்னா, அவரை சிங்கப்பெண்ணில் ஆரம்பித்து பல படங்களில் வந்து பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு பாயிண்ட்டை முன்னாடி வச்சுட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் இது வந்திருக்குன்னு தோணுது எனக்கு. இந்த படம் ஏன் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த ரீமேக் படத்துக்கு போகணும். ஆமாம், எனக்கு வந்து அந்த உமன் எம்பவர் மட்டும் பத்தலை. அதை இன்னும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் அந்த ஃபியர்ன்றதை ஒருத்தங்க பெண்ணுக்கு மட்டும் கொடுக்காம நாட்டுக்கே கொடுத்தா, ஓகே, அந்த ஃபியரால் நாட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் அதையே ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணால், ஆனால் இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா பண்ணேன். ஓகே,
ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு வந்து ஒரு லாங் ஜேர்னி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தயாரிப்பாளர் ஆகிறீங்க, இப்போ இயக்குனர், நிறைய விஷயங்கள் பண்ணணும். திரைப்படம் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா, ஒரு அரசியல் படம் பண்ணுறது அல்ல ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரோட படத்தை பண்ணுறதுங்கிறது அது ஒரு சின்ன ரிஸ்க்கும் சேர்ந்தது தானே. அதாவது அதுக்கு ஒரு கலர் வரலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா தரப்புலேருந்தும் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளம் வரும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்திருக்கும் இல்லையா படத்தை கமிட் பண்ணும்போது? அந்த கிரைசிஸ் இருந்தால் அது இல்லை, அது கண்டிப்பாக அது வந்து இருக்கும் சார். நான் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, நான் வந்து பயங்கரமான ஒரு பிஸியான டைரக்டராக இருக்கேன். ஒரு 4 ஹீரோஸ் டேட் எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னா நான் அதை பண்ணியிருப்பேனா? இல்லை. நானும் படம் வந்து ஒரு படம் நடக்காமல் சும்மா இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் வரும்போது அது எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. ஸோ அப்போ அந்த ரிஸ்க்குன்றதே கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்தேன் நான் அதை. ஸோ நான் அப்படி தான் டெஃபினட்டாக அவர் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். அப்போ அந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சேர்ந்து வரக்கூடியது வந்து இந்த இதுவும் சேர்ந்தே. இப்போ ஒருவேளை இப்படி எடுத்துக்கிங்களேன், நீங்கள் அவர் வந்து இப்போ சிஎம் ரூலிங்காக வந்துட்டாங்க, வராமல் இருந்திருந்தா இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? ரிஸ்க் தான் சார், ஆனால் எடுத்தாச்சு அவ்வளோதான். அது ஒரு அந்த இதோட என்ன சேர்த்து அதை கம்மி. ஆமாம். பட்டு எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சார், ஃபஸ்ட்டு விஜய் சார் மேலே இருந்த நம்பிக்கை, அப்புறம் விஜய் சார் ஃபேன்ஸ் மேலே இருந்த நம்பிக்கை. அவங்க வந்து எல்லா கஷ்டமான காலத்துலேயும் அவரோட நின்றுருக்காங்க, அவரும் அவங்களோட கஷ்டமான காலத்தில் நின்றுருக்காரு. ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷன் வந்து எனக்கும் இருக்கும்னு நான் நினச்சேன். அது ஒரு மெயின் ஒரு ரொம்ப பெரிய ஒரு இந்த சமகாலத்தில் 2 டாப் ஸ்டார்ஸ்னால் அஜித் சார், விஜய் சார் 2 பேருடைய திரைப்படங்களும் பண்ணிட்டீங்க. இந்த உயரம் இருக்குல்ல, இது உடனே வந்துடல. அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்த ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய ஜேர்னி எங்கே தொடங்குச்சு? எனக்கு சினிமா ஆசை எதுவும் இல்லை சார். சின்ன வயசில் எனக்கு தீவிர அரசியல் ஆசை தான். நீங்கள் வேலூர் இல்லையா? வேலூர்லேருந்து சின்னப்பள்ளிக்குப்பம்னு ஒரு கிராமம் சார். வேலூர்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே. நான் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் படித்தேன். ஸோ சின்ன வயசில் எனக்கு தீவிர பொலிட்டிக்கல் ஆசை தான். எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக இந்தியா டுடேவும் இந்த முத்தாரம், கல்கண்டு இந்த புத்தகங்கள் தொடர்ந்து வரும். எங்களுக்கு ஒரு ஜாதி மல்லி பூ ஒரு 200 செடி அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து காலைல 2-3 வேன் வரும் அதை பிக் பண்ணுறதுக்கு. 7 மணிக்கு ஒன்று, 7:30 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று அப்படி வரும். ஸோ அப்போ வந்து ஒரு வேனுக்கு வந்து அந்த பூவை கொண்டு வந்து கோணியில் போட்டுட்டு ஒரு 1/2 hour கேப் இருக்குல்ல சார், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நடுவில் இருக்கும்போது போய் ஒரு தினத்தந்தியை கடகடன்னு வாசிச்சிடுறது, தினமலரை வாசிச்சிடுறது, முரசொலி இருக்கும், மக்கள் குரல் இருக்கும், கட்சி பத்திரிகைகள் வரைக்கும். ஆமாம், எல்லாமே பத்திரிக்கைன்னு ஒன்று இருந்தால் வாசிச்சிடுறது. சாயங்காலம் வந்தால் தினமணி எங்கள் பக்கத்து வீட்டில் வாத்தியார் கண்ணதை படித்தவன் எல்லாத்தையும் படிச்சிடுவோம். அது மாதிரி எனக்கு நியூஸ் பேப்பர் மேலே பயங்கர. அப்புறமா இந்தியா டுடேயில் வந்து நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு இங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் பேரே இருக்காதுல்ல சார். ஸோ அப்படி அங்கே ஊரில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ற பொலிட்டிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசில் எலெக்ஷனில் ஒரு தலைவர் ஜெயிச்சாருலாம் நான் பல்ட்டி அடித்து கொண்டாடியிருக்கேன். ஸோ அப்போது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சதுன்னா அடிச்சு கொண்டாடுவோம், இல்லை வந்து சினிமாவில் ஒருத்தர் ஜெயிச்சா நீங்கள் பொலிட்டிக்ஸாக சின்ன எங்கள் ஊரில் வந்து இந்த பழக்கம்லாம் இருந்தது. இப்போ எம்ஜிஆர் சார் இறந்துட்டாருன்னா அவருடைய ஃபோட்டோ வச்சு ரியலாக டெத் எப்படி எடுப்பாங்களோ அதை அதே மாதிரி டெத் எடுத்துகிட்டு போய் புதைப்பாங்க. ராஜீவ்காந்தி சார் அசோசியேஷனில் அது நடந்தது. ஸோ அப்போ பொலிட்டிக்கல் விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டீக்கரில் பேப்பர் படிக்கும்போது அங்கே சுவாரஸ்யமான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். இப்போ ஒருத்தர் சொல்லுவார், ஜெயலலிதா மேடம்லாம் நான் ஒரு வாட்டி நேரில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுவார். ஸோ இப்படி அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இவர் கலாய்ப்பார், அவர் கலாய்ப்பார் அப்படின்னா அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருந்தது எனக்கு சினிமாவை பேசுகிறத விட. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில் ரசிகன் 100 நாள், தேவா 100 நாள்னு விஜய் சார் ஃபோட்டோவை பார்த்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம விஜய் சார் படம் பண்ணதுன்றது ஒரு பெரிய சந்தோஷம்தான். இன்னும் சொல்லணுன்னா விஜய் சார் படத்துக்கு இப்போ நமக்கு மணி ஆர்டர் ஒரு 100 ரூபா வரும் ஊர்லேருந்து. அப்போ நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகுது. நமக்கு டக்குன்னு எனக்கு ஐடியா என்னென்னா 100 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி நம்ம பிளாக்ல விற்றோன்னா ஒரு 200 ரூபா கிடைக்கும். அப்படி ஒரு நேருக்கு நேருக்கு பிளாக் டிக்கெட் விற்றேன் நான். ஸோ நான் டிவைட் ஆகிட்டேன். ஸோ அந்த அரசியல் தான் உங்களுக்கு. ஆமாம், அரசியல் ஆசையோடு தான் நான் வந்து படித்தேன். பொலிட்டிக்ஸ்க்கு தான் எனக்கு பெரிய ஆசை இருந்தது. பட் ஆனால் போக அந்த அரசியல் ஆசை வந்து வேலைக்குன்னு போன பிறகு லைஃப் வேறையாக மாறி. வேலைக்காக தான் சென்னைக்கு வரீங்க? ஆமாம். இல்லை சார், படிக்கிற 10th முடிச்சுட்டு இங்கே சென்ட்ரல் பாலிடெக்னிக்னு இருக்குது தரமணியில். அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ படித்தேன். ஓகே. அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே படித்தேன். படிச்சுட்டு ஒரு
99லேருந்து 2005 வரைக்கும் விதவிதமான கம்பெனிஸ் வேலைகள். சின்ன சின்ன வேலைகள் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து 2005 தான் பார்த்திபன் சார்ட்ட. அங்கே எங்கே சினிமா ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா அரசியல் ஆர்வமாக இருந்த ஒரு இளைஞருக்கு வந்து சினிமாங்கிறது வந்து பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் சினிமாக்குள்ளே போகணுன்னு எப்போ? எனக்கு அரசியல்ன்றது ஒரு பெரிய ஆசை இல்லை சார். பெரிய திங்கிங் அது. ஓகே. கேரியரில் எல்லாரும் அதை யோசிக்க மாட்டாங்க. அப்போ என்னால் அந்த ரெகுலரான சின்ன வேலைகளில் எனக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கவே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும்னும் போது எனக்கு அடுத்து தோணுனது சினிமா தான். சினிமான்னொடனே நம்ம சினிமான்னு தோணுனோடனே கதை தோணும்ல. ஆமாம். கதை தோணுனோடனே இப்போ சினிமானோடனே டைரக்ஷனோ அந்த மாதிரி தான். டைரக்ஷன் தான். வேறு எதுவும் வேறு எதுவுமே டைரக்ஷன் தான் தோணுச்சு. ஸோ கதைகள் யோசிக்கும்போது நமக்கு அப்போ ஒரு ஆர்வக்கோளாறுத்தனமாக என்னென்னா, இப்போ வர படங்களோட நம்ம கதை நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து, ஸோ அங்கேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக தேட ஆரம்பிச்சு. 2003 ஆரம்பிச்சு அங்கேருந்து அப்படியே கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாம், சின்ன சின்னதாக எழுத ஆரம்பிச்சு. அங்கேருந்து வேறு கோடைட்டரை சந்திக்கும் போது அவங்க எழுத கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல சார் சில பேர். அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறது, அவங்க கதை சொன்னால் அது ஸ்க்ரீன் பிளே மாதிரி எழுதி கொடுக்குறது, அப்படி ப்ராக்டிஸை ஸ்டார்ட் ஆகி ஆர்ட் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து செட் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு போகிறது, அந்த மாதிரியான சினிமா தொடர்பான வேலைகளை தொடங்கி. ஆமாம், அதாவது அந்த ஷிஃப்ட்டு 6 to 2 ஒரு ஷிஃப்ட்டுன்னா 2 to 10 மணி வரைக்கும் சினிமா பேரலாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது 2005 வந்து அப்படி சில வேலைகளாக பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேயும் சில வேலைகள் பார்த்தோம். ஆர்ட் ரிலேட்டாக அவர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் கொடுப்பார்ல சார் எல்லாம். ஒரு மயில் ரெக்கையை பொக்கேவாக கொடுப்பாரு, எதுலையுமே யூனிக்காக இருக்கும். ஆமாம், யூனிக்காக. ஸோ அப்போ அவருக்கு எப்போவுமே ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு ஆர்ட் டைரக்டர் அடிக்கடி அது தொல்லை பண்ண முடியாதுல்ல சார். அப்போ அவருக்கு கீழே ஒரு ஆர்ட் அசிஸ்டன்ட் இருந்தார், பசங்கன்னு ஒரு படத்தோட ஆர்ட் டைரக்டர் அவர். அந்த அவருக்கு வந்து இந்த மாதிரியான பொருளாக ஏதாவது தேவைப்படும். ஸோ அப்போ அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பார்த்திபன் சார் ஆஃபீஸ் கான்டாக்ட் கிடச்சி. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் தேவைப்பட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்படல, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் தேவைப்பட்டாங்க. ஸோ அப்படி போய் நான் கேட்கும்போது, சரி ஓகே இப்போதைக்கு நீ இந்த வேலை செய், படம் வரும்போது சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படி தான் சினிமாக்குள்ளே. ஓகே. முதல் வாய்ப்பை நீங்கள் உருவாக்குறீங்களா? அது வந்துதா? அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை டைரக்ஷன் கேட்குறேன். டைரக்ஷன் வந்து வரல சார், நானே தான். எவ்வளோ எளிதாக இருக்குது, ஏன்னா வேறு எந்த பின்னணியும் இல்லை இல்லையா உங்களுக்கு? சினிமாவில் ஒன்றும் பெரிய கான்டாக்ட்ஸ் கிடையாது, அல்லது சினிமா பற்றின ஃபேமிலியிலையும் பெருசாக அதை பற்றி இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அது அடைய சினிமா வந்து ஒரு பெரிய கடல், அங்கே எல்லாருக்கும் எளிதாக வாய்ப்புகள் தேடிகிட்டே இருக்கிறாங்க. சில பேர் கடைசி வரைக்கும் தேடலையே முடிஞ்சிருது வாழ்க்கை. அப்படிங்கும்போது நீங்கள் பேரலாக ஃபேமிலி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். திருமணம் இருக்கும், இல்லை குழந்தைகள். இது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு ஜேர்னிங்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதில் எப்படி சினிமாக்குள்ளே அந்த ஒரு 1.5 வருஷம் சார்ட்ட பார்த்திபன் சார்ட்ட வேலை பார்த்தேன் சார். அது முடித்த உடனே வந்து வெளியே வந்து வேறு ட்ரை பண்ணும்போது நான் ஒரு ரைட் விங் திங்கராக இருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து சினிமாவில் மற்ற பார்க்கும்போது அது சம்மந்தமான டிபேட் வரும்போது டம்முன்னு அடி விழுது. அது இதுன்னு சொல்லி அடி விழுது. அதுக்கப்புறம் அந்த 1.5 வருஷத்துலேயே நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம சினிமாவை ரொம்ப சிம்பிளாக பார்க்குறது வேற, அதை செய்கிறது வேற. ஏன்னா அவன் 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் அந்த படம் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு கதை உருவாச்சு, எப்படி ஷூட்டிங் நடந்தது, இதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ இது நமக்கு சுத்தமாக செட் ஆகாது, நம்ம பேக் டு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பேக் அடித்து வந்துட்டு சில மாதங்கள் ஒர்க் பண்ணும்போது, பட் ஸ்டில் அது மேலே ஒரு அந்த ஈர்ப்பு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அப்படி வந்து ராஜமுருகன் சாரோட அண்ணன் ஒருத்தர் இருக்கா சார், அங்கே வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் பயங்கரமாக நடக்கும். நிறைய கம்யூனிஸ்ட்டுகள் அவங்க இடதுசாரி ஸோ அங்கே பயங்கரமான அது எப்படி செட் ஆச்சு ஒரு வலதுசாரி? அதுதான் சொல்கிறேன், அதுதான் அந்த முக்கியமான இடமா நான் பார்த்தது என்னென்னா. ஸோ அங்கே நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஒரு கட்டத்தில் நான் விவாதத்துலேருந்து விலகிட்டேன். இது நம்மளது ஒர்க் அவுட் ஆகலை மேட்ரு அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் மோடுக்கு போனேன் சார். நான் அப்சர்வேஷன் மோடுக்கு போய் இப்போ அவங்க சொல்கிறது சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆகுதா, அவங்க சொல்கிற ஐடியாஸ் வந்து ஏன் ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன் வந்து பல நாடுகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு, ஏன் வந்து இது நடக்கலைன்னு சொன்ன பிறகு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. ரைட்டோ லெட்டோ சென்ட்ரோ உனக்கு எந்த ஸ்டாண்டு இருக்கக்கூடாது. சினிமாவில் நீ பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணணுன்னா இதை யார் பண்ணுறான்னா பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்ட அந்த குவாலிட்டி இருந்தது நான் பார்த்தேன். அவங்கக்கிட்ட ஸ்டாண்டு கிடையாது. அவங்க எந்த கட்சிக்கு வேணால் போவாங்க, எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஸ்டாண்டு தான், லாபம் தான். பிஸ்னஸ்ஸு லாபம் இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. அப்போ அது சரியா அப்படின்னா அது கொஞ்சம் அறம் இல்லாத மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ அப்போ அறத்தோட ஒரு வியாபாரம் செய்யணும்,
அதுக்கு சினிமான்ற தொழிலில் ஒரு அறத்தோட ஒரு வியாபாரம் செய்யணும். அப்போ நம்ம என்ன செல் பண்ணுறதுன்னா ட்ரூத்து தான் ரேர் கமாடிட்டியாக இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த ட்ரூத்தை செல் பண்ணுறது தான் ஐடியா. அப்போ ட்ரூத்தை செல் பண்ணணுன்னா எது லைன்னு தெரியணும், எது ட்ரூத்துன்னு தெரியணும். அதை நோக்கி யோசிப்போம். எந்த கதை எடுத்தாலும் அதை மெயின் ஐடியாவை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதிலிருந்து கதைகள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த கதை பண்ணுறதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ராஜமுருகன் சாரோடைய. ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லாங் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ லாங் கான்வர்சேஷன்னா ஒரு சின்ன லகுவான ஒரு மொமெண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் பேசினதெல்லாம் வச்சு நீ ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற, அப்போது நீ இப்போ சொல்கிற கதையெல்லாம் பண்ணாத, இந்த ஐடியா மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணுனார். அது ஒரு பெரிய ஸ்பார்க்காக இருந்தது எனக்கு. டக்குன்னு ஏதோ காஞ்சி கடந்த இடத்துல ஒரு நெருப்பு துளி விழுந்த மாதிரி டக்குன்னு பற்றிச்சு. அப்படி யோசித்து அதுக்கப்புறம் நான் கடன்ட்டு அந்த ரூட்டை பிடிச்சேன். அந்த ஃபஸ்ட்டு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்பு வந்து அப்படி இருந்துச்சு. ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அதுக்கு பிறகு வந்து சரி இதுதான் நம்மளோட ரூட் அப்படின்னு எடுத்துட்டிங்களா? எப்படி போயிட்டுருக்கு தமிழ் சினிமா வந்து இப்போ ஒப்பீட்டளவில் ஒரு இயக்குனராக பார்க்கும்போது? எப்பயுமே வந்து நம்ம வந்து இப்போது மலையாள சினிமா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுறாங்க, நிறைய குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணுறாங்க, நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. பெங்காலி மற்ற மொழிகள் எல்லாமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அது சினிமா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பேசிக்காக ஒரு இயக்குனராக? சார், பொதுவாக நான் நிறைய ஆடியன்ஸஸை பார்க்கும்போது அவங்க சினிமாவை வந்து ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுன்றது தான் அவங்களோட மேஜர் டிமாண்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து வீக்லி 6 days பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு அவங்க ஒரு என்டர்டெயின் ஆகணும். அதுதான் அவங்களுடைய மேஜர். அப்போது ஒரு நல்ல ஸ்டோரி நல்ல ஸ்டோரியில் அதை நான் கேட்டுட்டு என்டர்டெயின் ஆகிட்டு போகிறேன் அப்படின்றது தான் அவங்களுடைய மெஜாரிட்டி டிமாண்டாக இருக்குது சார். 20% ஆளுங்க வந்து வேறு இப்போ ஒரு புதுசான ஃப்ரெஷ்ஷான ஏதாவது ஒன்று சொல்லு, அதாவது மாசாக ஏதாவது ஒன்று அப்படின்ற ஆடியன்ஸஸ் வந்து அவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க சார். ரொம்ப ரேராக தான் இந்த தீவிர சினிமா குரூப் வந்து ரொம்ப ரேர், 0.0% தான் இருக்காங்க. இந்த 80% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எல்லா சினிமாவையும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் சினிமா மேலே பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு தோணுது எனக்கு. ஸோ அப்போ மெஜாரிட்டி டிமாண்டு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் தான், ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். ஸோ அது தமிழ் சினிமாவில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கான்னா ஒரு கம்ப்ளீட்டு கமர்ஷியல் டைரக்டர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஒரு டைமில் கமர்ஷியல் டைரக்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 10 பேர் இருப்பாங்கள்ல சார். இப்போ அந்த மாதிரி வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பேர் இல்லை. ஸோ ஒரு பக்கம் ராவான ஃபிலிம் மேக்கிங்குள்ளே சினிமா போயிடுச்சு. இந்தியா முழுக்கவே நம்ம தமிழ் சினிமா மேலே இருக்கிற விமர்சனம், குறிப்பாக தெலுங்கு சினிமா ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ராவாக போயிட்டீங்க, உண்மைக்கு க்ளோஸாக போயிட்டீங்க, அதனால் உங்களால் திரும்ப இந்த ரூட்டுக்கு வரவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன சினிமா ஆடியன்ஸே அப்படி டியூன் ஆகிட்டாங்க. ஆடியன்ஸே நம்ம ரொம்ப ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு போயிட்டோம். முதல்ல ஃபைட்டுன்றதே லாஜிக் கிடையாது, அந்த ஃபைட்டுக்குள்ளே ஒரு லாஜிக் ஃபிசிக்ஸ் பார்க்குறதுன்றது ஜனநாயகங்களே நம்ம நிறைய லாஜிக்ஸ் பார்க்க முடியும். ஆமாம், சில நேரத்தில் ஏன்னா கமர்ஷியல் ஹிட், ஹீரோ ஓரியன்ட் அப்படிங்கும்போது அது இருக்கும். ஸோ அப்போ அது என்னென்னா ஒரு நம்ம பண்ணுறது முட்டாள்தனம்னா பர்சன்டேஜாக நம்ம கம்மி முட்டாள்தனத்தை எதிர்பார்க்குறோம் சினிமாவில், அவ்வளோதான். அதே போல் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு. தியேட்டருக்கு வர்றதை தாண்டி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆக்சஸ் நிறைய ஆகிடுச்சு. இப்போ திரைப்படங்களை பார்க்குறதோ இல்லை இது எல்லாமே அது ஒரு சேலஞ்சாக மாறுதுன்னு பார்க்குறீங்களா எப்படி? சரி, எனி டே டெக்னாலஜியை நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்பேஸில் பார்க்கக்கூடாது, நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸில் இருப்போம், இல்லைனா நம்ம வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு போயிடுவோம். அதனால் என்ன ஆனாலும் சரி, என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, கான்டென்ட் தான் அதில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஓகே, பார்க்குற ஃபார்ம் மாறப்போகுது. நாளைக்கு வந்து எந்த விதமான டிவி எதுவுமே இல்லாமல் இப்படி பார்த்தா ஒரு படம் ஓடலாம், ஆனால் கண்டென்ட் வந்து நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கண்டென்ட் தான் எனி டே வந்து கண்டென்ட். ஆமாம், அதனால் அதுக்கு வர காசு முன்னாடி பின்னாடி மாறுமே தவிர ஒன்றும் தப்பாயிடாது. நீங்கள் அதுக்கு ஹிஸ்ட்ரியே இருக்குல்ல சார். தியேட்டர்லேருந்து டெலிவிஷன் வரும்போது கத்தணும், டெலிவிஷன் வரும்போது கமல் சார் எவ்வளோ விஷனரியாக அதை யோசிச்சார். டிடிஹெச்னு அதுவும் வந்துருச்சு. டிடிஹெச் வந்த பிறகு பதட்டமானோம், ஸ்ட்ரீமிங் வந்துருச்சு. ஸ்ட்ரீமிங் ஓடிடி தாண்டி என்னென்னமோ நடக்குது இல்லை சார். கன்னடில் படம் பார்க்குறாங்க.
ஸோ அதனால் இன்னொரு சேலஞ்ச் இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கலாம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு வந்து ஆடியன்ஸோட வியூ பாயிண்ட் மாறி இருக்கு. அவங்களோட ஆக்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஒரு ஈரானியன் மூவி பார்க்குறாங்க, ஒரு ஜாப்பனீஸ் மூவி பார்க்குறாங்க, கொரியன் மூவி பார்க்குறாங்க, கொரியன் சீரியஸ் பார்க்குறாங்க. எல்லா திரைப்படங்களையும் பார்க்கறதுக்கான ஓடிடி வந்ததுனால அந்த ஆக்சஸ் வந்த பிறகு இப்போ அந்த ஒப்பீட்டளவில் அவங்க அதையும் இதையும் சேர்த்து பார்க்குறாங்களா? அது எப்படி இருக்கு? இல்லை சார், இப்போது அதில் துண்டு துண்டாக மாறி இருக்காங்க சார். அதில் துண்டு துண்டாக மாறி இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஈரானியன் ஃபிலிம் மாதிரி ஒரு ஃபிலிம் இங்கே எடுங்க, ஆனால் அது வந்து பயங்கரமாக ஓடாது. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 2 கோடியோ 3 கோடியோ ஷேர் வரும். பயங்கரமாக போய் பார்க்க மாட்டாங்க. அப்போ அதே ஈரானியன் ஃபிலிமை நம்ம ஊர் சென்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீல் குட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. நம்ம ஊருடைய சென்சிபிலிட்டிஸ்குள்ளே வந்து ஒர்க் ஆச்சு, அது தீவிரமாக எடுத்துக்காமல் ஒர்க் ஆச்சுன்னா அதை நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஒப்பீட்டு அளவில் சொல்லணுன்னா கண்டென்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அது அந்த டைமில் வந்த ஒரு பீட்சாவோ அட்டகத்தியோ அருவியோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 400 டைம்ஸ் க்ரோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் வந்து அன்றைக்கி ஒரு 4-5 கோடி ரூபா ஷேர் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி 20-25 கோடி ரூபா ஷேர் ஆகுது. இன்றைக்கி ஒரு ஹீரோ இல்லாமலே ஒரு ஆக்டரால் 25 கோடி ரூபா ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த க்ரோத் இருக்குது. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வேர்ல்டு வைடு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று, அப்புறம் ஸ்டார்ஸ் மேலே இருக்கிற கிரேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. அதாவது ஸ்டார் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹீரோவை சார்ந்து இருக்காமல் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரே இன்றைக்கி ஸ்டார் ஆகிடுறாரு. ஒரு திடீர்னு ஒரு பையன் திடீர்னு டக்குன்னு ஸ்டார் ஆக முடியுது. ஒரு கர்நாடகாவிலேருந்து ஒரு யஷ் வந்து நம்மளை ராக்கி பாயாக நம்ம மைண்டில் உட்கார முடியுது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து மாறி இருக்கதா பார்க்குறேன் சார். ஸோ அது ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க சார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் இப்போ நீங்கள் வந்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ் சினிமா அதை பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எங்கே அது பிஸ்னஸாக இருக்கா? இல்லை, அது நம்ம மைண்ட்லேயே அந்த ரியாலிட்டிக்கு நெருக்கமாக நம்ம போயிட்டோம்ல சார், அது வந்து நம்மளை தடுக்குது. நம்ம திங்கிங் பேட்டர்னே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம அதை பிரேக் பண்ணணும், அதை தொடரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கேயாவது ரூட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கதை எடுத்துகிட்டு வரணும். நான் சொல்கிறது இப்போ மற்ற மொழிகள்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சார். இப்போ ஒரு பாகுபலி எடுக்கிறாங்கன்னா அவங்களால தமிழ் ரூட்ஸ்லேருந்து கூட கதை எடுத்து அவங்களது பண்ணிக்க முடியுது. அவங்க படமாக பண்ணி கடகடன்னு மூவ் ஆயிடுவாங்க. நமக்கு வந்து அந்த செக் இருக்குது. ஓகே, நீ வந்து நீங்கள் ஒரு மன்னனோட கதை எடுத்தால் அதை ஒரு 10 பேர் போட்டு அடிக்க ரெடியாக, நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா. ஸோ அந்த நிறைய கல்ச்சுரல் கரெக்ட்னஸ் ஆமாம், இல்லை அது நல்லது தான். ஓகே, பட் அது யோசிக்கும் போதே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கதையை எவ்வளோ தூரம் பொய்யை கலக்கிறதுன்னு இருக்குல்ல, சினிமாவுக்கு அது கலக்கணும், கற்பனை நிறைய கற்பனை ரொம்ப தேவை. அப்போ அந்த கற்பனையை சுவாரஸ்யத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி பின்னாடி இழுக்க முடியாது. ஓகே, தமிழில் அதை மற்ற மொழிகளில் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி ஏதாவது ஒரு கதை, அப்புறம் நமக்கு வந்து அந்த புராண கதைகள், அந்த கதைகள் மேலே ஒரு ஈடுபாடு, அதை நோக்கின கற்பனையுமே நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அங்கே ஒரு கல்கி வருது, அந்த மாதிரி படங்களில் நம்ம ராமாயணங்கன்னு எடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம யோசிக்கிறது எல்லாமே வாட் நெக்ஸ்ட், மக்களை எப்படி அறிவு ஜோனுக்கு தள்ளுறது, அவங்கள எப்படி இன்னும் பெட்டராக திங்க் பண்ண வைக்கிறது, பெட்டர் ஹியூமன் பீயிங் ஆக்குறது, அதில் நம்ம தான் வெப்பன் சப்ளையர் இந்தியாவுக்கு. ஓகே, அதனால் அந்த வகையில் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் தான் நீங்கள் சொல்கிறதுல. அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அல்லது ஐடியாலஜிக்கலி நிறைய எந்த ஐடியாலஜி, அதுக்கு காரணம் தமிழ் சார். மொழி அந்த மொழியில் இருக்கிற அறிவு தான். நீங்கள் தமிழ் வந்து என்ன பண்ணுறதுன்னா நமக்கு தெரியாமலே நம்மளை பெட்டரான ஹியூமனாக வச்சுக்குது. நீங்கள் சாதாரண பொன்மொழிகளே சார், நீங்கள் வந்து நான் நிறைய இடத்துல இந்த பொன்மொழியை சொல்கிறேன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய், அறம் செய்ய விரும்பல ஆரம்பித்து ஆத்திச்சூடி ஃபுல்லாக, திருக்குறள் எவ்வளோ சார் சொல்லிகிட்டே போகிறதுக்கு, அறத்தோட ஒரு மனிதனை வச்சுக்கிறதுக்கு பெரும் படிப்பாளிக்கு ஒன்று இருக்குது, படிக்கவே படிக்காத பாட்டிக்கோ தாத்தாக்கோ ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அவன் லைஃப் ப்ராக்டிஸே அறத்துக்கு நெருக்கமாக வந்துடுறது ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா அந்த மொழி அவனை வந்து ரொம்ப ஹேட்ரடுக்குள்ளே, அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி அவனை வளர்த்துருது. ஸோ அப்போ அவனுக்கு நேச்சுரலாகவே அவன் ஹேட்ரட்குள்ளே போகல, டூ காம்படிட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகல. ஸோ அப்போ என்ன பண்ணும்போது அதிலிருந்து ஒரு தலைவர்கள் வரும்போது அந்த மொழியை படித்து அங்கேருந்து ரொம்ப அதை விட அக்ரெசிவ் பெரியார் சார் வரும்போது அவர் அந்த மொழியை கற்றுக்கிட்டு வரும்போது அவர் மோர் அக்ரெசிவ் பிஹேவியர் ஒன்று பண்ணுறாருல்ல சார். எதெல்லாம் நீ புனிதப்படுத்துறியோ அதெல்லாம் ஒடி, நீ தாய்மையை புனிதப்படுத்தினியா கர்ப்பப்பை அறுத்தேறி,
நீ வந்து மொழியை புனிதப்படுத்தினாலும் அது புனிதத்துக்கு எதிராக, ஏன்னா அதெல்லாம் மனுஷனை வந்து அடிமைப்படுத்துது அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் லீடர்ஸ் வரும்போது அந்த லாஜிக்கல் திங்கிங் தமிழ் மக்களுக்கு ஃபுல்லாக பரவிடுது சார். அதுதான் மெயின் ரீசனாக நான் பார்க்குறேன். இப்போவும் அது இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து நாம் நினச்ச அளவுக்கு இருக்கான்னு கேள்விகளை உண்டாக்குற அளவுக்கு இருக்காங்க. ஜென்சியோட அப்ரோச் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நிறைய இயக்குநர்களே பேசுகிறாங்க. இப்போ வந்து பல்வேறு இடங்களில் பேசக்கூடியவங்களே, இல்லை நம்ம பின்னாடி போயிட்டோம், இல்லை இவ்வளோ நாள் அப்படி இல்லை, அப்படி இருந்ததெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு இல்லை, அது இருக்குது சார். அது இருக்குது. அதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு மொழி வச்சு ஒரு ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் அதை வந்து நீங்கள் செய்கிற செயல்லாம் நல்லா இருந்தால் அந்த மொழிக்கும் வேல்யூ கூடுது. இப்போ நீங்கள் செய்கிற செயலில் நீங்கள் மேடையில் ஒன்று பேசிட்டு வீட்டில் போய் ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அப்போ அதுக்கு வேல்யூ, அந்த நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு வேல்யூ கம்மியாகுது. ஓகே. ஸோ அப்படி எதை அரசியலாக நீங்கள் முன்னெடுத்தீங்களோ அந்த அரசியல் சரியான வகையில் நடக்கலை. அப்படி நடந்திருந்தால் இந்த பசங்க இப்படி திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்பேஸ் கிரியேட்டே ஆகிருக்கு. ஓகே. ஸோ அவங்க ஒரு கவுண்டர் விமர்சனம் வைக்கும்போது அதை எதிர்த்த அணுகுமுறையுமே அக்ரெசிவாக இருக்குது. நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனுடைய எதிர்கேள்வி இருக்குல்ல, யார் என்ன முட்டாள் ஆக்குனது அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. இதுதான் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். நீங்கள் சித்தாந்தங்களை நிறைய கூர்மையாக பார்க்கறதுனாலே படிக்கிறதுனால கேட்குறேன். என்னென்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லது சமூகம் சார்ந்து பேசக்கூடியவங்க, எழுதுகிறவங்க, இவங்க எல்லாமே இவங்க ஒரு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்காங்களோ, ஒரு மேஜர் சர்க்கிள் வெளில அதில் அவங்கள ரீச் அவுட் பண்ண வேண்டியது இல்லை. அதை நம்ம பண்ணி ரியாலிட்டி செக் வந்து எல்லா சைட்லேயும் நடக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே. யார் ஒரு தனி உலகத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு ரியாலிட்டி செக் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நல்லா படித்து திங்க் பண்ணுறத வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற திங்க் டேங்க்ஸ் வந்து ஒரு தனிமையில் இருக்காங்களா, இதான் வேர்ல்டு, இதான் மக்கள்னு நினச்சிட்டு இருக்காங்களா, அல்லது மக்கள்லாம் வந்து திங்கிங் பக்கமே போகாமல் வெறுமனே என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்குள்ளே இருக்காங்களான்னு ரியாலிட்டி செக் வந்து எல்லாருமே பண்ணிக்கணும் சார். அதுக்கான ஸ்பேஸாக தான் நான் இந்த இடத்த இப்போ இருக்கிற காலத்தை பார்க்குறேன். ஓகே. இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. அரசியல் தெரியாத, அரசியலே பேசாத ஆட்கள் அரசியலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியலையே பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த மியூச்சுவல் டிஸ்கஷன் நடந்து அதில் மியூச்சுவல் எஜுகேஷன் நடந்தால் ஐ திங்க் பெட்டராக இருக்கும். ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் மார்க்கெட்டே இருக்கும். ஜென்ரேஷன் கேப்னு ஒன்று இருக்கிறது இருக்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் 60களில் கேட்டாலோ 70, ஏன்னா இப்போ தமிழ்நாடு வந்து அரசியலாக மாற்றங்களை 60களில் பார்த்துருக்குது. ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை பார்க்குது. இதெல்லாம் இது ஒரு பார்ட்டு. இது என்னென்னா ஒரு கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து உலகம் முழுக்க படிச்சுட்டு இளைஞர்கள் போய் வெவ்வேறு வேலைகளில் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து, டெக்னாலஜியோ சயின்ஸ் எல்லாத்துலேயுமே. இன்னொரு பக்கம் எம்டியாக வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஆமாம் சார். சார் இன்னும் என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் பெருசாக இதுவே வச்சுக்க மாட்டேன் சார். ஏன்னா நான் பெருசாக சினிமா தெரியாமல் தான் வந்திருக்கேன். அதனால் அவனை போட்டு இன்டர்வியூ பண்ணுறதுல நான் இல்லை. நான் வைக்கிற ஒரே ரூல், தமிழில் 2 பக்கம் எழுதி காட்டு, நீ என்ன வேணால் எழுது அப்படின்னா 10ல் ஒருத்தர் தான் வரார். தமிழ் எழுத தெரிகிறார். தமிழ் எழுத்து பிழை ஓரளவுக்கு. இன்றைக்கி ஸ்பெல் செக் பண்ணணுன்னா ஒரு 45 வயசு ஆள் மினிமம் தேவைப்படுறாரு. நான் அதை ஒத்துக்கிறேன். ஈவன் அது மீடியாலே அதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நான் நிறைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, பிழை இல்லாமல் எளிமையாக தமிழ் எழுத தெரிஞ்சால் போதுவாங்க அப்படிங்கிறத நாமளுமே இப்போ வந்து எதிர்பார்க்க. ஸோ அது வந்து அந்த ப்ராப்ளம் இருக்க தான் சார் செய்யுது. ஸோ அதுதான், அதை எப்படி நடந்துச்சுன்றது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே. ஏன்னா நம்ம அதை பேசி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அதை தான் ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பகுத்தறிவுன்றதே அறிவை வளர்க்குறதுக்கான விஷயந்தான். அப்படி இருந்து இப்படிப்பட்ட சமூகம் எப்படி உருவாச்சு, டெக்னாலஜி உருவாக்கிருச்சா அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை ஏன் கண்டுபிடிக்கல, அது எப்படி நடந்துச்சுன்ற விஷயந்தான் இன்றைக்கி மெயின் மேட்டர். ஒரு பக்கம் என்ன, நம்ம வந்து தமிழோட நீங்களே இப்போ மொழி வந்து ரொம்ப ஒரு நம்மளுடைய பெருமையான ஒன்றா இருக்குது. நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, நமக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொல்லியல் துறையினுடைய ஆய்வுகள் வரும்போதெல்லாம் நிறைய பெருமைகளாக சொல்லக்கூடிய இடத்துக்கு 5000 வருஷத்துக்கு பழமைலாம் சொல்ல போகிறோம். அறிவியல் பூர்வமான நிறுவனங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த விஷயங்களும் நம்ம இப்போ இந்த பாயிண்டில் என்ன சார், அந்த மொழி பசங்கிட்ட கட்டானது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு தோணுது சார். அந்த மொழி அவங்க எழுத தெரிலன்னா வெறும் பேச்சு மொழியாக மட்டுமே இருக்கும்போது அப்போ அவனுக்கு சாப்பாடு, குறிப்பாக சொல்லணும்னா திங்கிங் லாங்குவேஜ் மாறினது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்காங்க சார். இங்கிலீஷ் திங்கிங் லாங்குவேஜ் வந்து இல்லைன்னா அவனால் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்காது இல்லை சார். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா
அவனுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஆளோட அவன் போய் சேர வேண்டிய கட்டாயம் ஆகுது. நீ என்ன முட்டாள்னு சொல்கிற அப்படின்னும் போது அவனுக்கு ஈஸியான இடம் எது, அவனை ரெகனைஸ் பண்ணுற இடம் எது அப்படின்ற இடத்துக்கு தான் அவன் போவான் சார். இப்போ இதுவெல்லாம் இப்போ உங்கள் தலைமுறை இயக்குனர்கள்ட்ட இதை பேசுறதுக்கெலாம் ஸ்பேஸ் இருக்கா? நீங்கள் வந்து சொசைட்டி பற்றி அதோட மாற்றங்களை பற்றி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? பண்ணதுக்கு இல்லை, கண்டிப்பாக சார். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் எனக்கு சொல்ல அவங்க விருப்பப்படுவாங்களான்னு தெரியல. அதனால நிறைய பேர்கிட்ட நம்ம பேச இது ஏன் நான் எல்லா பக்கமும் பேசணும், உரையாடல் இருக்கணும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், திரைத்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். அங்கே ஒரு டிஸ்கஷன் இப்படி நடக்குதுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஏதோ ஒரு இடத்துல இதுக்காகன்னு திரைப்படங்கள் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஒரு கரெக்ட்னஸோட சில விஷயங்களை பண்ணணுன்றதுக்கான முயற்சி வரும்ல. ஆமாம், நான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுறது இல்லை. என்னோட சர்க்கிளே ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான். நான் ரெகுலராக பேசுகிறது ஒரு 2-3 பேர்கிட்ட தான். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஒரு திங்க் டேங்க் உருவாகணும். அந்த திங்க் டேங்க்குக்கு வந்து யார் முன்னாடி யார் பின்னாடின்ற எண்ணம் இல்லாமல் ஒரே லைனில் நின்று ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பேசணும். அந்த டீம் வந்து அவங்க பேசுகிறதும் அவங்க லைஃப்பும் ஓரளவுக்காவது மேட்ச் ஆகணும். அவங்க மேடையில் ஒன்று பேசிட்டு ஆஃபீஸில் ஒன்று பண்ணிவிட்டு வீட்டில் ஒன்று பண்ணுற மாதிரி ஆட்களாக இல்லாமல் அவங்க நேர்மையாக செயல்பட்டாங்கன்னா, ஏன்னா பொய்கள் சர்வைவ் ஆகிறதே பியூட்டிஃபுல்லாக அப்படி தான் சார். அவங்க ஒரு பொய் பேசுகிறதோடு நிறுத்துறதில்ல, அவங்க பொய்யை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதை டிசிப்ளினோடு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த பொய்க்கு வந்து பயங்கர வேலிடிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ உண்மையை தான் பேசுகிற, உண்மையை தான் தேடுற, ஆனால் பின்னாடி போய் அயோக்கியத்தனம் பண்ணும்போது அந்த உண்மைக்கு வேலிட் இல்லாமல் போயிடுது, அந்த ஐடியாவுக்கு தத்துவத்துக்கு வேல்யூவேஷனே இல்லாமல் போயிடுது சார். ஸோ அதை தான் நம்ம ஐ திங்க் நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்ககிட்டருந்து என்ன கற்றுக்கணும்னு எனக்கு தோணுதுன்னா அந்த பேசிக் நீங்கள் சொல்கிறதே செய்யுங்க. ஓகே. தயாரிப்பாளருக்கு என்ன விருப்பம்? தயாரிப்பாளராகவும் ஒரு முகம் இப்போ வந்துச்சு. நான் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஐ எம் நாட் ப்ரொடியூசிங், அதாவது பணம் போட்டு ப்ரொடியூஸ், அதாவது நிறைய பேருக்கு ஐடியா நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, அவங்க படம் எடுக்கணுன்றது ஆசையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல கதைகள் தான் செலக்ட் பண்ணுறாங்க, பட் எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ ஒரு ப்ரெஷரில் அந்த படம் நல்லா எடுக்க முடியாமல் போயிடுது சார். சம்மந்தம் இல்லாத இடத்துல செலவு பண்ணிவிட்டு தேவையான இடத்துல செலவு பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அட்வைசராக ஒரு ரோல் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கதையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இல்லை நாங்களும் கதைகள் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், நானும் கதைகள் எழுதி கொடுக்குறேன். இப்படி 3-4 மோடில் மாடல்ஸில் வரும். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை நீங்கள் சினிமாக்குள்ளேயும் கொண்டு வரீங்க. ஆமாம், மற்ற துறைகளில் எப்படி வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இங்கே. எக்ஸாக்ட்லி சார். ஓகே ஓகே, மகிழ்ச்சி. நிறைய திரைத்துறையிலையும் மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்து யோசிக்கிற ஒருத்தர். அதனால தான் இந்த உரையாடல் இன்னும் ஐ திங்க் ரொம்ப டெப்த்தாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஜனநாயகன் ஒரு வெற்றி திரைப்படம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடங்களும் போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்கு வரைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மீண்டும் ஒரு நேர்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.